எங்கள் பையன் தான் இறந்துட்டான். 13 வயசு ஆகும். விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை. 50 பேர்த்து மேலே 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்போ கொடுக்கல? நாங்கள் இருந்த இடத்துல போலீஸே இல்லை. அப்போ ஏன் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் விஜய் சார் மேலே எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும். கூட கிடையாது, போலீஸே இல்லைங்கண்ணா. அவங்களுக்கு பயந்துகிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்லை, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை. காலை இருந்திருக்கும், எல்லாரும் வந்து களைப்பில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. இந்த மாதிரியெல்லாம் வீடியோ வெளியிட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களாம்மா. இந்த மாதிரி மிரட்டுறனால யாரும் வீடியோ போட மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த 41 பேர் இன்றைக்கி உயிரிழந்திருக்காங்க. அதில் சம்மந்தமே இல்லாத கெட்டவர்கள் மட்டும் இல்லை, நல்லவர்கள் ஏன் உயிரிழக்கணும்? 41 உயிர் இழந்தோம் அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அரசியல் பேசுகிறது யாருங்க இந்த இடத்துல? அரசியல் பற்றி கூட கவலைப்படாமல் இனியும் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா மேலும் பல அசம்பாவிதங்கள் நடக்கும். அப்படிங்கிறனால தான் அவர் அந்த இடத்த விட்டு போனாரே தவிர இங்கே போலீஸ் சப்போர்ட்டும் அவருக்கு இல்லை. அப்படிங்கும் போது அவர் ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்து அவர் என்னங்க பண்ண முடியும்? ஆனால் அவர் அந்த இடத்துல இல்லைங்கிறத ஒரு பெரிய குறையாக வச்சு அதையும் அரசியலாக மாற்றுறது யாருன்னு நமக்கே தெரியுங்க. நம்மெல்லாம் குழந்தைங்க கிடையாது. 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அத்தனை பேரும் அரசியல் தெரிஞ்சால் மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தினாவே இந்த மாதிரி தீவிரவாதி கூட்டத்தோட கையில் நம்ம அப்பாவி பாமர மக்கள் கண்டிப்பாக நம்ம நாட்டை கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழகத்தில் அரசியலை பற்றி தெரிஞ்சு ஓட்டு போடுறவங்கள விட தெரியாத ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். 90% தெரியாதவங்கன்னா 10% தெரிஞ்சு போடுறாங்க. அப்படிங்கும் போது அந்த 90% யார் போடுறாங்களோ அவங்க தானங்க வின் பண்ணுவாங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாதுங்க. ஒத்தால் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் அதை அகற்றிட்டு முன்னாடி நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரியல் லைஃப்பில் இதெல்லாம் சாத்தியமாங்கிறது நம்ம இவ்வளோ பேர் மீடியா யூஸ் பண்ணுறோம், நமக்கே தெரியும். இதில் மீடியாவில் வெளியிட்டிங்கன்னா நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம், பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் 2 பேர் போட்டால் தானே பிடிப்பீங்க? நாங்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் அத்தனை பேரும் வீடியோ போடுவோம். எத்தனை பேர்த்த நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னு இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் வேணும்னா கண்டிப்பாக இருக்கிற அத்தனை பெண்களும் நம்மளோட விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு. ஓகே, அவங்களாம் போகலைங்க, வேறு ஒரு வேலையாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹஸ்பண்டோ நம்ம குழந்தையோ மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா நீங்கள் சும்மா விடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். இறந்த அத்தனை பேரும் நம்ம வீட்டு ஆளுங்க தாங்க, நம்ம தமிழ் பீப்புள். இதுக்கு உடந்தையாக இருக்கிறவங்களும் ஒரு மிரட்டலால் அவங்களோட மேலிடத்தோட மிரட்டலால் கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க வீட்டில் இந்த மாதிரி அவங்களோட ஆளுங்களை இழந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா, ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த செயல்களை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எட்ட இருக்கிற எதிரியை கூட நம்பிடலாங்க, கூடவே இருந்து குளிப்பறக்கிறவங்கள நம்பவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம அம்மாவோட நிகழ்வும் நடந்தது. அதே மாதிரி நம்ம அண்ணனுக்கும் நடக்கலாம். நம்ம தூரத்தில் தான் இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம அன்பை காமிச்சு இந்த மீடியாஸ் மூலமாக எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் பரப்புகிறோம், நல்ல விஷயங்களை பரப்பி நம்மளோட அன்பை முழுசாக அவருக்கு காண்பிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வீடியோ வெளியிட்டால் தாக்குவோம், தூக்குவோம், எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னா பயப்படாதீங்க. நம்ம ஸ்ரீமதி இறந்ததை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கூலையே உடச்சி நொறுக்குனாங்க. இப்போது அந்த ஸ்கூல் நடக்காமலாம் இருக்குது, அதில் பசங்க படிக்காமலாம் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க நம்ம போகிறதுனால தான் இந்த மாதிரி அராஜகங்கள்லாம் நாட்டில் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குங்க. இனிமேலாவது காசு கொடுத்தாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கொடுக்குற காசு தான் வாங்கிட்டு உங்களுக்கே தராங்க அப்படின்னு. என்னங்க தலைவர்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க? நீங்கள் பார்த்து தூக்கி வைக்கிறவங்க தான் தலைவர். பட் ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களை தூக்கில் போடவும் தயங்க மாட்டாங்கங்க. எனக்கு தெரியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் தொடர்ந்து என்னோடய சப்போர்ட் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி நம்ம அத்தனை பேரும் ஓயாமல் ஓடுறோம். பட் இருந்தாலும் நம்ம மேலே கடன் தான் சேருது, இஎம்ஐ தான் சேருதே தவிர நமக்குன்னு என்னங்க சேர்த்தி வச்சாங்க இந்த அரசியல்வாதிங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பேட் கமெண்ட் போடுறவங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சுட்டு பேட் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக எந்த ஒரு பர்சனுக்குமே அனலைஸ் பண்ணாமல் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இதை 100% அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இது திட்டமிட்ட சதி தான்.
இவங்க பண்ணுற அரசியலுக்கு அநியாயமாக பிஞ்சு குழந்தைங்களை ஏங்க நம்ம இழக்கணும்? வீடியோ ஆரம்பத்தில் ஒரு பையனை இழந்த அம்மா பேசியிருப்பாங்க. பையனை இழந்த அம்மாவுக்கு எவ்வளோ வழியும் வேதனையும், 13 வருஷ பையனை இழந்த அம்மாவுக்கு எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்தும் அவங்க விஜய் சார் மேலே நாங்கள் எந்த குறையும் சொல்ல மாட்டோன்னு தானே சொல்கிறாங்க. இதிலிருந்தே நமக்கு அனலைஸ் பண்ண முடியாதா? ஆனால் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவும் ரிமூவ் பண்ண சொல்லி மிரட்டல்கள் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாளைக்கு நல்ல ஆட்சி வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு கையை மட்டும் ஆட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஓசையும் கிடைக்காதுங்க. ஒட்டுமொத்த கையும் இணைச்சி பாருங்கள் எப்படி சவுண்ட் வருதுன்னு. நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கைங்க. அது அடிமையாக வாழ்கிறத விட அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ அதோட இறந்த குடும்பங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நிலையற்ற இந்த பதவிக்காக விலையற்ற இந்த உயிர்களை இனியும் நம்ம இழக்கணுமான்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது?